திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் உள்ள கலைஞர் அரங்கில் இன்று நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும் அதிமுகவின் தீர்மானங்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் பங்கேற்றவர்களுக்கு முழுக்க சைவ உணவுகள் தடபுடலாக பரிமாறப்பட்டது. தயிர் வடையில் துவங்கி தக்காளி ரசம் வரை முழுக்க சைவ உணவுகள் மட்டுமே பரிமாறப்பட்டது. முன்னதாக அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் அரங்கில் கடந்த 15ஆம் தேதி நடைபெற்றது. இதில் சுமார் 6000 பேர் பங்கேற்ற நிலையில் தடபுடலாக அசைவ உணவு பரிமாறப்பட்டது. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் வறுவல், முட்டை மசாலா என்று துவங்கி வெள்ளை சாதம், தயிர் சாதம் என்று தடபுடலான நீண்டது. அதே நேரத்தில் விருப்பமுள்ளவர்களுக்கு முழுக்க சைவ உணவும் பரிமாறப்பட்டது. 7 நாள் இடைவெளிக்குள் நடந்த 2 பொதுக்குழுக்களில் நடந்த தீர்மானங்கள் பேசு பொருள் ஆனதோ இல்லையோ, பரிமாறப்பட்ட உணவு பட்டியல் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஆம், இவை 2 உணவு பட்டியல் தொடர்பான போட்டோக்களும் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திராவிடம் என்று பேசும் திமுக தனது செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு முழுக்க சைவ உணவை பரிமாறி இருக்கிறதே என்ற கேள்வியோடு இதில் எது திராவிட மெனு என்று பலரும் பதிவிட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு மதுரையில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் உணவு வீணானது பேசுபொருளான நிலையில் தற்போது திமுக கூட்டத்தில் இடம்பெற்ற ஃபுட் மெனு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இது தொடர்பாக திமுக தலைமை கழக செய்தி தொடர்பு குழு செயலாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனிடம் பேசியபோது, சார், இன்னைக்கு சென்னையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் பரிமாறப்பட்ட சைவ உணவு தொடர்பான ஒரு புகைப்படம் வைரலாகுது. திமுக, அதிமுக அவங்க வந்துட்டு முழுக்க அசைவம்னு போயிருக்காங்க. திமுக வந்துட்டு சைவ உணவு பட்டியல கொடுத்துருக்காங்க, சைவமா பரிமாறிருக்காங்க. இதை வச்சு இதுல எது திராவிட மெனு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால சில புகைப்படங்கள் வைரலாகுது. இதை பத்தி நம்மளோட பார்வை. திராவிடத்துல சைவம் கிடையாதம்மா. தமிழர்களுக்கு தமிழர்களினுடைய மதமே சைவ மதம் தானே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது உணவால் ஒரு இனத்தை இதுவரைக்கும் யாரும் பிரிச்சது கிடையாது. உலக வரலாற்றில் உடல் ரீதியா அதை பயாலஜிக்கலா பிரிப்பாங்க, மொழி ரீதியா பிரிப்பாங்க, அல்லது பகுதி ரீதியா நில ரீதியா பிரிப்பாங்க. உணவு ரீதியா ஒரு இனம் இதுவரைக்கும் கிடையவே கிடையாது. எந்த இனமாவது இது மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு எந்த இனமும் கிடையாது. அதனால இந்த உணவினால் இவர்கள் திராவிடர்கள் இல்லை அல்லது இவர்கள் ஆரியர்கள் என்று யாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஆரியர்கள்லயே அதிகமாக எண்ணி சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க. அதனால உணவு என்பது இனத்திற்கு அப்பாற்பட்டது, கால சூழலை பொறுத்தது, நேரத்தை பொறுத்தது, அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடியதை பொறுத்தது. அதனால் இது ஒரு விஷயம் இல்லை. அதாவது சோசியல் மீடியாவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு விஷயம் என்று நான் கருதவில்லை. அது கொள்கையும் இல்லை என்று நான் யோசிக்கிறேன். ஓகேங்க சார், இது சைவ உணவு ஈஸியா இருக்கும், எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு, எதுவும் ஃபுட் பாய்சன் ஆகாது அப்படின்றதால. அதாவது இதுல பலது இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அதாவது சாப்பாடு எல்லாருக்குமே நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உணவு இவங்களுக்கு இல்ல, இது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல நமக்கு இன்னைக்கு சைவம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால சைவம் போடுறோம், அவ்வளவுதான். நாளைக்கு இதுவே இன்னொரு இடத்துல நடக்குது, அங்க நம்ம கழக உடன்பிறப்புகள் அசைவம் வேணும்னு கேட்டாங்கன்னா அசைவம் போட போறோம். மற்றபடி இதுல எந்த இடத்திலும் நம்ம அப்படி ஒரு வேறுபாடு பார்த்ததில்லை. அதனால இதை அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை.